ஒரு குடும்பத்துக்கிட்ட பொன் முட்டையிடுற வாத்து கிடைக்குது. அந்த வாத்த அவங்க நல்லபடியா பாதுகாத்து வளர்க்குறாங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தராவே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொன் முட்டையிடுற வாத்துக்கு தகுந்த உணவு எல்லாமே ஹைஜீனிக்கா குடுக்குறாங்க. அந்த வாத்து என்ன நினைக்குதுன்னா, அவங்க சாப்பிடுற உணவே தான் நம்மளும் சாப்பிடுறோம். அவங்களும் நம்மளும் ஒண்ணுதான். அந்த குடும்பத்திலேயே அவங்க ஒரு நபரா இந்த வாத்து நினைச்சுக்கிச்சு. அதனால இந்த வாத்துமே ஜாலியா இருக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்கு தேவையான முட்டைகள் எல்லாமே குடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த முட்டைய எடுத்து கொண்டு போய் அவங்க வச்சு, அவங்களோட வாழ்க்கைய மேம்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கையில, திடீர்னு அந்த பொன் முட்டையிடுற வாத்துக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுது. அதனால இவங்க இனிமேல் இந்த வாத்து பொன் முட்டை இடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வாத்த கொண்டு போயி வெளிய விட்டுர்றாங்க. அந்த வாத்து இவ்வளவு நாளா நம்மள பார்த்துட்டு இருந்தவங்க இப்படி வெளிய விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நேரா பக்கத்தால இருக்கிற ஒரு கோயில்ல போயி கடவுள்கிட்ட வேண்டுது. கடவுளே கடவுளே! நான் இத்தன நாளா முட்டை போட்டுட்டு இருந்தேன். அத வச்சு இவங்க நல்லா பணக்காரராயிட்டாங்க. என்ன நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எனக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதுனால என்ன இவங்க வெளிய கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, கடவுள் இந்த வாத்துக்கிட்ட சொல்றது என்னன்னா, "நீ பொன் முட்டையிடுற வரைக்கும் நல்லா தான் உன்னை பாதுகாத்துட்டாங்க. உன்னால அவங்களுக்கு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுனால கொண்டு வந்து விட்டுட்டாங்க." அப்படின்னு சொல்லி கடவுள் திருப்பி சொல்லும்போது, அந்த வாத்து திருப்பி கேட்குது. "ஏன் கடவுளே என்னால இனிமேல் மீண்டும் மொட்டையிட முடியாதா?" அப்படின்னு கேட்கும்போது, "உனக்கு ஏன் கடவுளே ஏன் கடவுள் பெருமாள் கூட ராமாவதாரம் எடுத்தாரு. 14 ஆண்டுகள் வனவாசம் போனாரு. அந்த மாரி தான் உனக்கு போராத காலம். அதனால இந்த காலகட்டத்த நீ கடந்துட்டீன்னா, வாழ்க்கையில நீ ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்டங்கள் கொஞ்சம் உடல்நலக்குறைவு ஏற்படுங்கிறது விதி. அதனால தான் நீ இப்ப முட்டையிடாம இருக்கிற. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் நீ நல்லா இருந்துக்க சமாளிச்சுட்டீன்னா, அதுக்கப்புறம் மீண்டும் பழையபடியே நீ பொன் முட்டையிட ஆரம்பிச்சுருவ." அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இத கேட்ட வாத்துக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. அத போய் அவங்ககிட்ட சொல்லலாமான்னு பார்க்கும்போது, இந்த வாத்து இத்தன நாளா அவங்க நம்மள குடும்பத்துல ஒருத்தரா தான் நெனச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி, இதுக்கு ஏக்கம் வந்துருச்சு. அந்த ஏக்கத்த போக்குறதுக்காக கடவுள்கிட்டயே மறுபடியும் கேட்குது. "எனக்கு அந்த குடும்பம் வேண்டாம் கடவுளே. வேற ஏதாவது நல்ல குடும்பமா பார்த்து எனக்கு சொல்லுங்க. நான் அங்க போய் இருந்துக்கிறேன்னு" சொல்லுது. அப்போ கடவுள்கிட்ட சொல்லும்போதே, நான் பொன் முட்டையிடுறேங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா, அவங்களும் சில காலங்கள் கழிச்சு என்ன வெளிய விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வாத்து கடவுள்ட்ட கேட்கும்போது, கடவுள் திருப்பி என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்றது சரிதான். அதாவது அவங்கள மாரியே எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபடுவாங்க. அப்படி பாசமாவும், அன்பா இருக்கிற இன்னொரு குடும்பத்த நான் காட்டுறேன். அந்த குடும்பத்துல போயி நீ வாழு. ஆனா நீ பொன் முட்டையிடுறேங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்த வேணாம். உன்னை எப்படி பாதுகாத்துக்கிறாங்கன்னு அதிலேயே நீ தெரிஞ்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாத்துமே நன்றி கடவுளேன்னு சொல்லுது. அப்ப கடவுள் வேறொரு குடும்பத்த காட்டுறாரு. அந்த குடும்பத்துக்கு இந்த வாத்து பயணம் போகுது. அப்படி போகும்போது அவங்க பார்த்துட்டு இந்த வாத்த வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஒரு 4, 5 மாசம் நல்லா பாதுகாத்து வளர்க்கும்போது, அதுக்கப்புறம் தான் இந்த வாத்துக்கு உண்மை புரியுது. எல்லா மனிதர்களுமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. இவங்க நம்மள நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த வாத்து நார்மலா முதல்ல இருந்த ஃபேமிலிக்கு 1 தங்க முட்டை தான் குடுத்துட்டு இருந்தது. இந்த ஃபேமிலிக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி 2 தங்க முட்டையிட ஆரம்பிச்சது. அத பார்த்துட்டு அவங்களுமே, சரி இந்த வாத்து தான் தங்க முட்டையிடுற வாத்தாட்டு இருக்குது. இத யாருமே தெரியாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த வாத்த வளர்த்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையில என்ன சொல்றேன்னா, இப்படித்தான் நெறைய மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிறது தான் இதனுடைய கருத்து. அப்படி யாராவது உங்களையும், உங்களுடைய நண்பர்களையும் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேறு கதையில் உங்களை சந்திக்கலாம்.